மோடி அல்லது பிஜேபிங்கிற ஒரு காமன் எதிரி வந்து இவங்களை ஒன்றிணைக்க வச்சுருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான கெமிஸ்ட்ரி வந்து பிஜேபி அலையன்ஸ் அதிமுக அலையன்ஸில் இல்லை. அதிமுக அலையன்ஸ் எப்படி இருக்குன்னா, தனித்தனியாக வாங்கும்போது கூடுதலாக வாங்குறாங்க. 2024 தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டிஏ 18, அதிமுக தனியாக நின்று 23, ரெண்டையும் கூட்டிக்க 41 வருது. ஆனால் சேரும்போது அது கீழே போயிடுது. கண்டிப்பாக 2019 30% எடுத்தாங்க. 2014 தேர்தல் கூட்டணியை கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா அதிமுக 45, என்டிஏ 18, கிட்டத்தட்ட எவ்வளவு சதவீதம் கூடணும்னா 61% வரணும், 63% வரணும். அந்த அலைன்ஸோட கெமிஸ்ட்ரி 45 + 20%, கிட்டத்தட்ட 65லேருந்து 63% வரைக்கும் கெமிஸ்ட்ரியாக வரணும். ஆனால் களத்தில் நிற்கும்போது அது வந்து 30ஆக மாறுது. திமுக அதிமுக அலையன்ஸோட 2014 அரித்மெட்டிக் பார்த்திங்கன்னா அது 28 தான். ஆனால் அவங்க அலையன்ஸாக சேரும்போது மக்கள் நல கூட்டணி 2.5% சேர்த்தா கூட அது அலையன்ஸாக சேரும்போது 31 தான் வரணும் அரித்மெட்டிக் நம்பராக பார்த்து. கண்டிப்பாக. ஆனால் 20% அவங்க கூடுதலாக இருக்கிறாங்க. அப்போது அதிமுக வாக்காளர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு நான் கணிக்கிறேன். அவங்க பிஜேபி பக்கம் சேரும்போது அவங்க ஓட்டுகளை திமுகவுக்கே அவங்க போட தயாராகிட்டாங்க.